The secret place of the Most High God. The secret place of the Most High God. Screen தெரியுதா? ஓகே. ஸோ இந்த டாபிக் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்திருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். சொல்லுங்க பார்ப்போம். சான்ஸ் சர்வவல்லோட நிழலில் தங்குவான். அப்போ he who dwells in the secret place of the most high shall abide under the shadow of the almighty. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அந்த சீக்ரெட் பிளேஸ் என்ன? நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். அந்த சீக்ரெட் பிளேஸில் நம்ம இருந்து நம்மளை இன்னும் அது சீக்ரெட் பிளேஸ் என்ன, அந்த சீக்ரெட் பிளேஸ் எதுக்காக, அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேத்யூ சாப்டர் 6 verse 6 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மத்தேயு 6:6 நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். When you pray, go into your room, and when you have shut your door, pray to your Father who is in the secret place, and your Father who sees in secret will reward you openly. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு சீக்ரெட் பிளேஸ், ஏன்னா ஃபாதர் இஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ். அப்போ ஒரு இடத்துல சீக்ரெட் பிளேஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு இடம், அது எந்த இடம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, தனியாக ஒரு ரூம்குள்ளே போய் பூட்டி நீங்கள் வந்து பிதாவானவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா டு அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன், நீங்களும் ஆண்டவரும். ஸோ சீக்ரெட் பிளேஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்பேஸ். நம்ம ஒரு இடத்த ஆண்டவரை நம்ம தேடணும்னு இன்டென்ஷனலாக போகிற ஒரு இடம் தான் அந்த சீக்ரெட் பிளேஸ். இட் இஸ் யூ அண்ட் காட். ஓகே. ஸோ லிட்ரலாக ஒரு பிளேஸாகவும் இருக்கலாம். பட் ஸ்டில் வி ஹவ் நாட் கம் டு வாட் இஸ் சீக்ரெட் பிளேஸ். சீக்ரெட் பிளேஸ்னால் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு சுவாமியும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த சாயங்கால பொழுது ஆனவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, சீஷர்களை விட்டு அவர் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறார். தனியாக ஒரு இடத்துல போய் இரவெல்லாம் ஜெபித்தார் அப்படின்லாம் வசனம் இருக்குது. அப்போது அவரும் ஆண்டவரா பிதாவாகிய தேவனும் அப்போ தன்னையே அவர் என்ன பண்ணிக்கிறார், செப்பரேட் பண்ணிக்கிறார். பண்ணி பிதாவாகிய தேவனிடத்துல உறவாடுகிறார். ஸோ எப்போவுமே தனித்து தான் அவர் போய் ஜெபிக்கிறார். அதே மாதிரி தானியேல் தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முறை ஜெபிச்சார் அப்படின்னு வசனம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஹி வாஸ் வெரி கன்சிஸ்டன்ட். ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபிக்கிறது அப்படின்றது வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இல்லையா? அப்போ தான் அவருக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் அது வரும்போது அந்த சிங்க குகையிலையும் அவர் பிசாசானவனை எதிர்த்து நின்றார், ஜெயிச்சார் இல்லையா? பிகாஸ் he had a consistent prayer life. ஸோ ஆண்டவர் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடியது இதுதான். அப்போது இந்த சீக்ரெட் பிளேஸ்னால் என்ன? மோசே ஐயாவும் பார்த்தீங்கன்னா, மோசே ஐயா மாதிரி ஆண்டோட பிரசனத்தில் இருந்த தேவ மனுஷர்கள் வந்து இல்லை. அவர் அடிக்கடி என்ன பண்ணிடுறார், மலை மேலே ஏறி ஆண்டவரோட கூட உறவாடுகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். ஆண்டவர் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறவராக இருந்தாலும் எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse number 21 பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 33:21 பார்த்தீங்கன்னா, there is a place near me. மோசே ஐயா கேட்குறாரு, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரு, there is a place near me where you may stand on a rock. அப்போ ஒரு இடத்த காமிக்கிறார். அந்த இடத்துல நீ வந்து நில்லு, நான் என்னோட மகிமை காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அது ஒரு இடம்ன்றது இருக்குது. நம்மளும் வந்து ஆண்டவரை தேடும் போது நீங்களும் ஆண்டவரும், there should be a privacy. அப்போது இது பப்ளிக்காக இருக்கும் போது அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி நீங்களும் ஆண்டவரும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவரை சீக்கிரமாக நீங்கள் கனெக்ட் ஆக முடியும். Psalm 91 ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, he who dwells in the secret place. He who dwells in the secret place of the Most High
shall remain stable and fixed under the shadow of the Almighty, whose power no enemy can withstand. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வெர்ஷனில், ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷனில். ஸோ அதாவது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவங்க, தே ஷால் ரிமைன் ஸ்டேபிள் அண்ட் ஃபிக்ஸட் அண்டர் த ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி, ஹூஸ் பவர் நோ எனிமி கேன் வித்ஸ்டாண்ட். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த சீக்ரெட் பிளேஸில் வந்து ஆண்டவரை தேட பழகும் போது பிசாசானவன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த சீக்ரெட் பிளேஸில் நம்ம ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ எது அந்த சீக்ரெட் பிளேஸ்? ஜான் சாப்டர் 15 verse 4 எடுத்துக்கோங்க. ஜான் சாப்டர் 15 verses from 4. 15:4. Abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ இயேசு சுவாமி என்ன சொல்றாரு? அபைட் இன் மீ. அப்போ அந்த சீக்ரெட் பிளேஸ் எது? ஆண்டவராக இயேசு சுவாமி. அவர் என்ன சொல்றாரு? அபைட் இன் மீ, எனக்குள்ள தரித்து நில்லுங்க, எனக்குள்ள நிலைச்சு நில்லுங்க. அப்படி நம்ம அவருக்குள்ள நிலைத்து இருந்தால் என்ன என்ன நன்மை கிடைக்கும்? as the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can ye except ye abide in me. அதாவது கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கனி தருகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அப்போ அந்த கனி தருகிற வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அபைட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரோட நிலைத்து நிற்கணும். அதுதான் அந்த சீக்ரெட் பிளேஸ். ஸோ ஹீ இஸ் அவர் பிளேஸ், சீக்ரெட் பிளேஸ். 5வது வசனம் பாருங்க. ஐ am the vine, ye are the branches. He that abideth in me. இந்த 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை அபைடு வருதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. So John chapter 15 verse 5 says, I am the vine, ye are the branches. நம்ம எல்லாம் branches. ஏசப்பா தான் திராட்சை செடி, நம்ம எல்லாம் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ நம்ம வந்து அதிக கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசுக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கணும். we should abide in him. அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது தான் அவர் நம்ம கனிகளை கொடுக்கிற செடியா கொடியா நம்ம இருக்க முடியும். ஓகே, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி தராத மரத்தை என்ன பண்றாரு? அக்கினியில போடப்படுவார்கள். 6வது வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஆண்டவர் எப்பவுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கனி. கனி தருகிற மரம், செடியா நம்ம இருக்கிறோமா? எப்போ கனி கொடுக்க முடியும்? அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது தான் நம்ம கனி கொடுக்க முடியும். 7வது வசனம் பாருங்க. ஸோ இங்கேயும் பாருங்க, எல்லா வசனத்துலையும் அபைட் இன் மீன் வருது. அபைட்னா நிலைத்திருக்கிறது, அவருக்குள்ள நிலைத்திருக்கிறது. இஃப் யூ அபைட் இன் மீ அண்ட் மை வேர்ட்ஸ் அபைட் இன் யூ, யூ ஷல் ஆஸ்க் வாட் எவர் யூ விஷ் அண்ட் டு யூ இட் வில் கம் டு பாஸ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, இஃப் யூ நம்ம அவருக்குள்ளேயும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை கேட்டாலும் அதை அவங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ த சீக்ரெட் பிளேஸ் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருக்குள்ள நம்ம நிலைச்சு நிற்கிறோமா? நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கிறோமா? ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. why சீக்ரெட் பிளேஸ் மேட்டர்ஸ்? ஏன் சீக்ரெட் பிளேஸ்க்கு போகணும்? ஏன் எல்லா இடத்துலையும் தானே ஆண்டவர் இருக்கிறாரு? why சீக்ரெட் பிளேஸ்? ஏன் அப்படின்னா God wants to be with us. ஆண்டவர் வந்து
ஆஹ் அவரும் நம்மளை போல நம்ம எப்படி நம்ம ஒரு யாருமே இல்லை அப்படின்னா நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம எல்லாரும் நேசிக்கப்படணும் அப்படின்னு நம்ம விரும்புவோமோ, அதே போல தான் ஆண்டவரும். காட் வாண்ட்ஸ் டு பி வித் அஸ். ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரோடு கூட அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு தேவனா இருக்கிறார். அண்ட் ஹி வாண்டட் அ ஃபேமிலி இன் ஹிஸ் லைக்னஸ். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கோம். we are all sons of the most high God. ஆண்டவருக்கு அந்த ஃபேமிலி நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். அவர் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட முறையில் உங்க நல்ல ஒரு உறவில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். எல்லா விஷயங்களையும் அவருக்கு தெரியப்படுத்தணும்னு எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். he needs to be included. எந்த விஷயமா இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி, எந்த காரியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தெரியப்படுத்தணும். நம்மளுடைய சொந்த லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்தையும் அவரை டிபெண்ட் பண்ணி அவரை வச்சு நம்ம செய்யும் போது அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி உண்டாகும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அண்ட் ஹீ இஸ் இன்டென்ஸ்லி இன்ட்ரெஸ்டட் இன் அஸ். ரொம்ப ஒவ்வொரு நம்ம தான் வந்து ஆண்டரை தேடுறது இல்லை, பட் ஹீ இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். அவரை நம்மளை அதிகமாய் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அண்ட் ஹீ வேல்யூஸ் அஸ் மோர். ரொம்ப மத்தேயு 10:29-31 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 அடைக்கலான் குருவிகள் பற்றி சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதில் 31வது வசனம் பாருங்க. டோன்ட் பி அஃப்ரேட், யூ ஆர் வர்த் மோர் தேன் மெனி ஸ்பேரோஸ். அந்த குருவிகளை காட்டிலும் நம்ம வெளியேற பெற்றவர்கள். அப்போ நம்மளை வந்து உடுத்துவிக்கிறது, நமக்கு நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாவற்றையும் அவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அண்ட் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெண்ட். ஏன் சீக்ரெட் பிளேஸ்? பிகாஸ் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெண்ட். ஆப்ரஹாம் வந்து அவர் ஃப்ரெண்டாக கருதி தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். அந்த அந்த கான்வர்சேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் ஐயாவும் ஆண்டவராகிய தேவனும் அந்த பேசுகிற காரியம் வந்து ஹீ வாஸ் அ ஃப்ரெண்ட். ஆப்ரஹாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அப்போ அதே மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறார். ஒரு ஃப்ரெண்டாக நம்மளை அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே எதிர்பார்க்கிறார். ஸோ ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் இன் அ சீக்ரெட் பிளேஸ். அப்போ நம்ம அந்த நேரத்தை செலவிடுகிறோமா? நம்ம அந்த சீக்ரெட் பிளேஸில் அவரை சந்திக்கிறோமா? above all he has a need to be loved. நம்ம எல்லாருமே நம்ம மனுஷனாக இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லவ் இஸ் அ கிரேட் வெப்பன். அன்புக்கு எல்லாரும் படிவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் எப்படி என்ன சொல்கிறாரு? நமக்கு ஒரு பிரதான கட்டளை கொடுத்துருக்கிறார். நம்ம ஆண்டவரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். And you shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind and with all your strength. ஸோ ஆண்டவர் யார் அப்படின்னா he is love. அது அவரோட கேரக்டர் இல்லை, he is love. அப்போ நீங்கள் வந்து நான் முதலாவது ஆண்டவரை என்கவுண்டர் பண்ணும்போது அவர் அன்பை தான் வெளிப்படுத்தினார். அவர் அன்பை தான் நான் உணர்ந்தேன். அவர் எவ்வளவா என்னை நேசிக்கிறார், அந்த அன்பை தான் அவர் வெளிப்படுத்தினார். அப்போ he is a person. நம்ம எப்போவுமே ஆண்டவரை பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம். ஆனால் அவருக்கு என்ன வேணும்னு நம்ம நினச்சோமா? பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு பி வித் அஸ். ஹி வாண்டட் அ ஃபேமிலி இன் ஹிஸ் லைக்னஸ். அவரோட சாயல்ல, அவரோட குணங்களை போல அவருக்கு ஒரு ஃபேமிலி வேணும். ஸோ அந்த சீக்ரெட் பிளேஸில் நீங்கள் போய் ஒவ்வொரு நாளும் உட்காரும் போது, அவரை தேடும் போது அவரை போல மறுரூபமாக முடியும், அவரோட குணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றிலும் அவரை வந்து நீங்கள் முதலாவது வைக்கும் பொழுது, உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலையும் நீங்கள் அவரை ஃபஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணும்போது கட்டாயம் அதில் தோல்வின்ற வார்த்தையே கிடையாது. நம்மளுடைய எல்லா காரியத்திலையும்
நமக்கு எப்படி அவர் நமக்கு உதவி செய்யணும்னு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார். அண்ட் நம்மளை ரொம்ப வேல்யூ பண்ணுறார். யூ ஆர் வர்த் மோர் தேன் மெனி ஸ்பேரோஸ். இப்போ எவ்வளவாய் நம்ம வெளியேற பெற்றவர்கள் அப்படின்னு அவர் உயர்வாக வச்சிருக்கார். அண்ட் ஹி வாண்ட்ஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெண்ட். நீங்கள் அவரோட ஃப்ரெண்டா? ஆபிரகாம் எப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாரோ அதே போல் நீங்கள் ஆண்டோட ஃப்ரெண்டா? ஆண்டோட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா? கட்டாயம் இருக்க முடியும். கட்டாயம் இருக்க முடியும். என்னுடைய பர்சனல் சாட்சியை சொல்கிறேன். ஒரு நாள் நைட்டு இந்த ஃப்ரெண்டை குறித்து ஒரு மெசேஜை கேட்டுட்டு அன்றைக்கி படுத்திருந்தேன். அது எனக்கு ரொம்ப டச் பண்ணுச்சு. அப்போ அந்த இரவு வேளையில் எனக்கு பயங்கர டயர்ட் மட்டும் இல்லை, ஐ வாஸ் சிக். ஏதோ ஒரு கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் அந்த இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முழங்கால் போட்டு ஆண்டரை தேடினேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஃப்ரெண்டாக என்னை ஃப்ரெண்டாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட இது வேணும் அது வேணும் நான் கேட்க மாட்டேன். நான் இப்படி தான் ஆண்டர்கிட்ட பேசினேன். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அந்த கொஞ்சம் கஷ்டத்தை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது லிட்ரலாக ஒரு கரம் என்னுடைய ஷோல்டரை தொட்டுச்சு. நான் உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆண்டர் என்னை உறுதிப்படுத்தினார். யூ கேன் பி ஹிஸ் ஃப்ரெண்ட். அப்போ நம்ம அந்த சீக்ரெட் பிளேஸில் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ ஃபைண்ட் ஹிம் இன் த சீக்ரெட் பிளேஸ். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படியே மறுரூபமாவீங்க. ஆண்டவருடைய குரலை கேட்க முடியும். அண்ட் ஹீ வில் பி யோர் ஃப்ரெண்ட். அண்ட் வாட் த சீக்ரெட் பிளேஸ் ப்ரொடியூசஸ். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த சீக்ரெட் பிளேஸில் நீங்கள் இருக்கும் போது முதலாவது காரியம், யூ வில் டெவலப் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட். மோசே ஐயா பார்த்தீங்கன்னா முகமுகமாக பேசுகிறார். ஆஸ் அ மேன் ஸ்பீக்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். நம்மளால் முடியுமா? கட்டாயம் முடியும். மோசே ஐயாவை ஆண்டவர் அப்படியா நினைத்தார் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ பி ஹிஸ் ஃப்ரெண்ட். உங்கள் கூடயும் ஆண்டவர் முகமுகமாக பேச முடியும். யூ ஹாவ் டு பே த ப்ரைஸ். அப்போ அவரை சீக்ரெட் பிளேஸில் நீங்களும் ஆண்டவரும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வரணும். அவர் அதிகமாக தேடணும். கட்டாயம் வர முடியும். அந்த சீக்ரெட் பிளேஸில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கும் போதும் ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுடைய செல்லை ரினியூ பண்ணுவார். Those who wait on the Lord shall renew their strength. Renew their strength. ஒவ்வொரு செல்லும் புதுசாக மாறுமா அவருடைய பிரசன்னத்தில் உட்காரும் போது. ஏசாயா 40:31. And when you sit in the secret place, when you find him in the secret place, there comes a transformation. ஆண்டவரை நம்ம பார்க்கும்போது மோசே ஐயா ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து கீழே வரும்போது அந்த ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க? உங்கள் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, எங்களால் பார்க்க முடியல அப்படின்னும் போது மோசே ஐயா என்ன பண்ணார்? முக்காடு போட்டுட்டு தான் உட்கார்ந்தார். அப்போது நம்ம ஆண்டவரை அந்த சீக்ரெட் பிளேஸில் தேட ஆரம்பிக்கும் போது we get transformed. மகிமையின் மேல் மகிமையாக நமக்குள்ள எல்லாம் மாற்றமாகும். நம்மளுடைய பேச்சு மாறும், நம்மளுடைய எண்ணம் மாறும், நம்மளுடைய குணங்கள் மாறும். and we will bear fruit. கனிகள் கொடுக்கிற ஒரு செடியாய் நம்ம மாறும். there will be a transformation. Definitely there will be a transformation. and we receive power. அப்பர் ரூமில் பார்த்தீங்கன்னா ஏசுவாமி இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்பட்ட போது அவங்கள சீஷர்களை என்ன பண்ண சொன்னார்? மேல் அறையில் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் காத்துருங்க அப்படின்னார். ஸோ they were all in a secret place. வெயிட் பண்ணாங்க. அப்படி வெயிட் பண்ணும் போது ஆண்டவர் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடியே பரிசுத்தாவியானவரை கொடுத்தார். ஸோ பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படின்னு தமிழில் இருக்குது. பலன் பவர். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் நடக்கும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சாரோ அதே போல் நம்மளும் செய்ய முடியும். நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய திட்டமாக இருக்கிறார். இப்போ இந்த உலகம் அவ்வளோ பெருசு. இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் தான் அவருடைய எக்ஸ்டென்ஷன். அப்போது
நீங்க அப்படி அவைலபிளா இருந்தாதான் உங்க ஸ்கூல்லயோ உங்க காலேஜ்லயோ ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய முடியும். அப்பதான் ஆண்டவருக்காக நிறைய பேரை, நிறைய ஆத்துமாக்களை நீங்க ஆதாயப்படுத்த முடியும். ஸோ when we sit in the secret place, we become the friend of God. நமக்கு புதிய ஸ்ட்ரென்த் வரும். and we become transformed. எல்லா காரியத்திலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது கட்டாயம் உங்க முகத்திலையும் வெளிப்படும். ஓகே, ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி. ஆண்டவரை போல மறுரூபம் அடையிறது, அவருடைய குணங்கள், கனிகள் இதெல்லாம் வரும். அண்ட் we receive power. we receive power. இதில் ஒரு சின்ன சாட்சி நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு பாட்டியம்மா, மேபி அவங்க 70+ தான் இருப்பாங்க. நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய பேத்திக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கார்டு கொடுக்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ரொம்ப டல்லாக இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன பாட்டியம்மா ஏன் இப்படி இருக்கீங்க, ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னும் போது அவங்க சொன்னாங்க, 10 நாள் நான் சாப்பிட்டே 10 நாள் ஆச்சு, 10 நாளும் ட்ரிப்ஸ் தான் போட்டுட்ருக்கேன், பேத்திக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் என் உயிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் உடனே வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். அரை மணி நேரத்தில் வேற மாதிரியா சுறுசுறுப்பாக திரும்பி வந்தாங்க. அம்மா நீ ஜெபம் பண்ணி விட்ட, எனக்கு வந்து ஒரு புதிய ஜீவன் வந்த மாதிரி இருந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சாட்சி சொல்லிட்டு போனாங்க. ஸோ ஆண்டவர் வந்து நம்மளையும் நம்மளுடைய சூழல்களில் நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய வாண்டிங்கோடு இருக்காங்க. தேவைகள் நிறைய இருக்கு, வழி தெரியல, ஆன்சர் தெரியல, அவங்க ப்ராப்ளம்க்கு ஆன்சர் தெரியல. யாராவது என் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் கொடுக்க முடியுமா, இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல நம்மளை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, யூ ஆர் தி ஆன்சர், யூ ஆர் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட். ஆண்டவர் உங்களை கொண்டு தான் தன்னை வெளிப்படுத்த போகிறார். அப்போ நம்ம அந்த அளவுக்கு மாறணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே இருக்கணும், ஆண்டவரை சந்திக்கணும். அப்போ நம்ம மறுரூபமாகி ஆண்டவரை போல, அதுதான் தி ஏர்னஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் காட். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா க்ரீச்சர்ஸும் என்ன பண்ணுது, சன்ஸ் ஆஃப் காட் எப்போ வெளிப்படுவாங்க. யார் அந்த சன்ஸ் ஆஃப் காட்? ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது செஞ்சாரோ, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சாரோ, அதே போல் நம்மளையும் செய்ய வைப்பார் அவரோட சன்ஸ் ஆஃப் காடை. அதை காட்டிலும் மேலான காரியங்களையும் செய்ய வைப்பார். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வைக்கணும் அப்படின்னா நம்ம கட்டாயம் ஒரு ஆயத்தம் வேணும். இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா கட்டாயம் இந்த we are all fasting இல்லையா, மோஸ்ட் ஆஃப் us are fasting. இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. we don't have time. நம்ம வந்து யுத்தங்களின் செய்திகளையும் கேட்குறோம். இப்போ வந்து மிடில் ஈஸ்டில் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது எங்கே முடியும்னு தெரியாது. இட் மே லீட் டு World War III. இன்னும் நிறைய குழப்பமான காரியங்கள். நியூஸ் எடுத்தாலே எல்லாமே பயங்கரமான காரியங்களாக தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்திக்கல அப்படின்னா நம்மளும் அந்த பயப்படுற கூட்டத்தில் தான் இருப்போம். நம்ம எதுக்கு ஆயத்தமாகணும்? ஒரு பெரிய அறுவடைக்கு ஆயத்தமாகணும். உங்களை கொண்டு நிறைய ஆத்துமாக்களை அறுவடை பண்ண ஆண்டவர் அவரோட சித்தத்தில் வச்சிருக்கார். ஒரு யவ்வன சந்ததியாக உங்களை வச்சிருக்கிறார். இப்போ ஆண்டருக்காக நம்ம எழும்பணும் அப்படின்னா கட்டாயம் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு சித்தமாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், நம்ம வெளியே போய் என்ன செய்யணும். எப்படி வந்து ஆண்டவராக இயேசு சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவில் போய் பிதாவாகிய தேவனிடத்துல கேட்டு இன்னைக்கு அடுத்த நாள் நான் என்ன செய்யணும் கேட்டு கேட்டு செஞ்சார். அவரே அப்படி செஞ்சாருன்னா நம்ம எப்படி இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம இன்னும் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே போய் ஒரு மறுரூபமாகணும், ஆண்டவரை போல மறுரூபமாகணும். இது கட்டாயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகே, ஸோ இது இனியும் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கலை அப்படின்னா இந்த 40 days ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஆண்டர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன எதற்காக படைச்சிங்க, உங்களை போல மறுரூபமாக்குங்க,
நான் உமக்காக கனி கொடுக்கிற செடியா நான் மாறணும். ஓகே. இன்னும் வந்து பழைய மாதிரி இருக்கவே முடியாது. காலங்கள் அப்படியாய் மாறுகிறது. இன்னும் நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்பட போறோம். அப்போ அதுக்கு நம்ம எக்விப் பண்ணணும். இன்னும் பல ஆத்துமாக்களை நம்ம சந்திக்கணும். ஆண்டவர் பக்கமா ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும். ஸோ தட் இஸ் அவர் ஹை காலிங். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வரீங்களே, உங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி நாங்கள் தியானித்த ஆண்டவரே இந்த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட், ஆண்டவர் இந்த உன்னதமானவரின் மறைவில், அந்த மறைவை பற்றி தியானிச்ச ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த மறைவிலே, உன்னதமானவருடைய மறைவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தங்கி இருக்கிறவர்களாய் ஆண்டவரே, எங்களை இன்னும் நாங்கள் அதிகமாய் ஒப்பு கொடுத்து இன்னும் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி எங்களை உம்மை போல மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இடைப்படுங்க, ஒவ்வொருவரோடு கூட உறவாடுங்க, பேசுங்க ஆண்டவரே. நீங்க ஒரு என்கவுண்டரை தாங்க சுவாமி. இன்னும் அதிகமாய் ஆசையாய் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள டுவெல் ஒவ்வொரு நாளும் தரித்து நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்க, பலனை தாங்க ஆண்டவரே. இந்த காலகட்டத்துல எதற்காக எங்களை நீங்க படைச்சீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்மை போல மறுரூபமாக்குங்க. கர்த்தாவே, நீங்க எப்படி எங்களை நேசிக்கிறீங்களோ அதே போல நாங்களும் உம்மை நேசிக்க முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. நாங்கள் மற்றவர்களுக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய அன்பை வெளிப்படுத்த கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்து உம்மை வெளிப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேரா தொடுங்க. நீங்க இன்னும் பேசுங்க ஆண்டவரே. அவர்களை நீங்க மறுரூபப்படுத்துங்க. கர்த்தர் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது மற்ற எல்லா காரியங்களையும் கூட கொடுப்பேன்னு சொன்னீங்களே. இந்த காலகட்டத்துல நாங்கள் எப்படியாய் நடக்கணும், எப்படியாய் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், பலப்படுத்தி கொள்ளணும்னு இன்னும் ஆண்டவரே எங்கள் இந்த சீக்ரெட் பிளேஸ்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்டா இந்த உம்முடைய சீக்ரெட் பிளேஸ்ல நாங்கள் உண்மை வந்து சந்திக்க கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் சுவாமி இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்ல, அதை செயல்படுத்தக்கூடியவர்களாய் மாற்றுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீர் பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவர் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. உம்முடைய உன்னதமான மறைவில மறைத்து வைத்துக் கொள்ளுங்க சுவாமி. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க. நீங்க சாட்சிகளை எழுப்பித்தாங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாவற்றும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.